அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமானது புத்தாக்க சிந்தனையாளர்களை கல்லூரி பருவத்திலேயே கண்டறிந்து அவர்களை வருங்கால தொழில் முனைவோர்களாக உருவாக்க உயர்கல்வி மாணவர்களுக்கென்று EDIS ஹேக்கத்தான் திட்டத்தின் முதல் கட்டமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கண்டறியும் கருத்து பட்டறைகள் நடத்தி பிரச்சனைகள் கண்டறியப்படுகிறது. அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் இத்திட்டத்திற்கென்று நியமனம் செய்யப்பட்டுள்ள மாணவ வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு கண்டறியப்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு புத்தாக்க முறையில் எப்படி தீர்வு காண்பது என்பதை பற்றியும் மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைதல் பற்றியும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி எப்படி நடத்துவது என்பது பற்றியும் மாவட்ட அளவில் ஒரு நாள் பயிற்சி நடத்தப்படுகின்றது. கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி பெற்ற மாணவ வழிகாட்டிகளை கொண்டு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைதல் பற்றியும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் முக்கிய கட்டமாக கண்டறியப்பட்ட பிரச்சனைகளுக்கு புத்தாக்க முறையில் தீர்வு கண்டறியும் மாணவர்களை 3 முதல் 5 நபர்கள் கொண்ட அணிகளாக உருவாக்கி அவர்களை புத்தாக்க சிந்தனைகளை சமர்ப்பிக்க ஊக்குவிக்கிறது. தொடர்ந்து அனைத்து புத்தாக்க சிந்தனைகளும் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பீட்டாளர்களை கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. இதில் தேர்வு செய்யப்படும் சிறந்த கண்டுபிடிப்புகளை மாவட்ட அளவில் நடைபெறும் ஒரு நாள் புத்தாக்க சிந்தனைகளுக்கு உருவளிக்கும் முகாமில், அதாவது ஐடியேஷன் கேம்ப், நடுவர்கள் முன்னிலையில் மதிப்பீடு செய்யப்பட்டு மாவட்ட அளவில் 10 முதல் 15 சிறந்த அணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் அணிகளுக்கு மாதிரி தயாரிப்புகள், அதாவது புரோட்டோடைப் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் 5000 வரை வழங்கப்படுகிறது. மாதிரி தயாரிப்புகளை மேலும் மேம்படுத்தவும் அனைத்து சிந்தனைகளுக்கான மாதிரி தயாரிப்புகளை மதிப்பீடு செய்யவும் பூட் கேம்ப்கள் மண்டல அளவில் நடத்தப்பட்டு மண்டல அளவில் சிறந்த அணிகள் தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவில் நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அவர்களை தொழில் வித்தகர்களாக உருவாக்க பல்வேறு வழிகாட்டுதல்கள் மூலம் தொழில் மேம்பாட்டிற்கான அனைத்து உதவிகளும் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் EDIS ஹேக்கத்தான் என்னும் மகத்தான திட்டத்தின் மூலம் செயல்படுத்தி வருகிறது.